ஹே ஹாய் கைஸ், இன்னைக்கு உங்களுக்காக நான் ஒரு தரமான வெஸ்டர்ன் மூவியை தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த படத்தோட ஒன்லைனர் பாப்போமா? இந்த கதையில வர நம்ம ஹீரோ இங்கிலாண்டை சேர்ந்த ஒரு வாரியரா இருப்பாரு. அவர் பார்க்காத படைகளே இல்ல, அவர் போடாத சண்டைகளே இல்ல. அந்த எல்லா வாரியர்ஸ்க்கு நடுவுலயும் நம்ம ஹீரோ தனிச்சு விளங்குவாரு. இந்த மாதிரி அவர் எல்லா ராஜ்யங்களையும் கைப்பற்றிட்டு இருக்கும் போது அவரோட சோல் ஏதோ ஒரு வகையில டெவிலால சபிக்கப்பட்டிருக்கு. அதனால அவரோட உயிரை எடுக்கிறதுக்காக அந்த டெவில் நம்ம ஹீரோவை துரத்த ஆரம்பிக்கும். இதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக நம்ம ஹீரோ அமைதியை தேடி போகும்போது வழியில நிறைய பேரை சந்திப்பாரு. அவருக்கு ஒரு புது வாழ்க்கையுமே அமையும். எக்காரணத்து கொண்டும் ஆயுதமே கையில எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ற நம்ம ஹீரோவை அவருக்கு உதவி பண்ண, அவருக்கு நெருக்கமா இருந்த எல்லாரையும் கொலை பண்ணி அவரை கடைசியில திரும்பவும் கெட்டவனா மாத்திடுவாங்க. அண்ட் இதனால அவரோட சாபத்துக்கு என்ன ஆச்சு? அவருக்கு உதவி பண்ணவங்களை இவரு காப்பாத்தினாரா? இந்த பிரச்சனைக்கெல்லாம் பின்னாடி இருக்கிறது யாரு? இத பத்தி எல்லாம் ரொம்ப பயங்கரமா சொன்ன கதை தான் 2009 வெளியான சாலமன் கேன். அண்ட் ஒன்ஸ் அகைன் இது உங்க நேரோ டைம் தமிழ் சேனல். வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி அதுல ஆளுங்கதை செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. நீங்க கொடுக்குற அந்த லைக் எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இதுக்கு முன்னாடி போடப்பட்ட எல்லா வீடியோஸையும் பாருங்க. அந்த வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஓபனிங் ஷாட் 1600 காலகட்டத்துல நார்த் ஆப்பிரிக்காவை காட்டுறாங்க. அங்க இருக்கிறது இங்கிலாண்டோட போர்க்கப்பல். ஆப்பிரிக்கால இருக்கிற ஒட்டுமொத்த ராஜ்யத்தையும் அவங்க மொத்தமா அழிக்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அதுல ஒரு படைய வழி நடத்துறது தான் நம்ம படத்தோட ஹீரோ சாலமன் கேன். அவரு கூட சண்டை போட முடியாம அவர் தடுக்கிறதுக்காக என்னெல்லாமோ அவங்க பண்ணுவாங்க. ஆனா அது எதுவுமே கடைசியில அவங்களுக்கு கை கொடுக்காது. நம்ம ஹீரோ எல்லாரையும் ரொம்ப கொடூரமா கொலை பண்றாரு. அவங்க எல்லாரையும் கொலை பண்ணதுக்கு அப்புறமா அந்த ராஜ்யத்துல இருக்கிற சிம்மாசனம் இருக்கிற அந்த இடத்துக்கு அவர் போறாரு. இவங்க அங்க என்டர் ஆகும் போதே வித்தியாசமான ஒண்ண வந்து பாப்பாங்க. அதாவது அந்த இடத்த சுத்தியும் ஏகப்பட்ட கண்ணாடிகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த கண்ணாடிக்குள்ள ஏதோ ஒரு வித்தியாசமான ஒண்ணும் இருக்கு. இது எதுவுமே தெரியாம அவங்க எல்லாருமே முன்னாடி போயிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி இத பத்தி தெரியாம இவங்க போயிட்டு இருக்கும் போது இப்ப என்ன ஆகுதுன்னா அந்த கண்ணாடிக்குள்ள இருக்கிற அந்த உருவம் அங்க இருக்கிறவங்க எல்லாரையுமே கொஞ்சம் கொஞ்சமா கண்ணாடிக்குள்ள இழுத்துட்டு போயிரும். இப்ப இந்த சமயத்துல என்ன நடக்குதுன்னா இவங்க தேடி வந்த அந்த இடத்துக்கான டோர் தானா திறக்கும். நம்ம ஹீரோவும் அதுக்குள்ள போறாரு. பார்த்தா அந்த சிம்மாசனம் அங்கதான் இருக்கும். அதுக்கு நடுவுல ஏகப்பட்ட தங்கங்கள் இருக்கும். நாம தேடி வந்த பொக்கிஷம் இங்கதான் இருக்கு, எல்லாரும் உள்ள வாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும் போது அந்த டோர் திடீர்னு க்ளோஸ் ஆயிரும். நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. அந்த டோருக்கு அந்த பக்கம் மாட்டி இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்பவும் கொடூரமா இறந்து போற அந்த சத்தம் நம்ம ஹீரோக்கு வந்து கேக்குது. ஆனா அவரு அதை பத்தி எதுவுமே கவலைப்படாம வந்த வேலை ஏதோ அதை வந்து அவர் கவனிக்க ஆரம்பிக்கிறாரு. அதாவது ஆக்சுவலி அவர் இங்க வந்ததுக்கு காரணமே இந்த தங்கத்தை எடுத்துட்டு போகிறதுக்காக தான். இதை வந்து இவர் பார்த்துட்டு இருக்கும் போது அப்பதான் இவர் ஒரு விஷயத்த கவனிக்கிறாரு. அந்த த்ரோன்ல இருந்த ராஜா கீழே இறந்து கிடப்பாரு. இதை பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு சில வினாடிகள்லயே அந்த இடம் கொஞ்சம் கொஞ்சமா ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். நம்ம ஹீரோக்கு இங்க என்ன நடக்குதுன்னே புரியல. இந்த சமயத்துல ஏகப்பட்ட ஆன்மாக்கள் அந்த இடத்துக்கு ஒண்ணு கூடுதுங்க. அதையெல்லாம் மொத்தமா சேர்ந்து ஒரு உருவமா மாறும். நீ யாரு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும் போது நான் டெவிலோட சர்வன்ட் அப்படின்னு அது சொல்லும். நீ பண்ண பாவத்துக்கான ஒப்பந்தம் இதோட முடிய போகுது, அதனால நான் இங்க வந்ததே உன்னோட உயிரை எடுக்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்லி அது என்ன பண்ணுதுன்னா ஒரு பெரிய வாளை வச்சு நம்ம ஹீரோவோட தலையை வெட்ட வரும். ஆனா நம்ம ஹீரோ அதை தடுத்து உன்னால எப்பவுமே என்னோட சோலை என்கிட்ட இருந்து எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாருன்னா அந்த கேஸ்ட்ல விட்டே அவரு எட்டி குதிச்சிருவாரு. உன்னால எப்பவுமே எங்க கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது, உன்னோட சோல் சபிக்கப்பட்டுருச்சு அப்படிங்கறத அது தெளிவா சொல்லும். அண்ட் கட் பண்ணா டைட்டில் போட்டு படுத்த ஆரம்பிக்கிறாங்க. சரியா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இங்கிலாந்துல என்ன நடக்குது அப்படிங்கறத காட்டுறாங்க. அது வந்து ஒரு சர்ச். அந்த சர்ச்ல இருக்கிற ஒரு சாலிட்யூட்ல நம்ம ஹீரோ இவ்வளவு நாள் வாழ்ந்துட்டு இருப்பாரு. அந்த ஒரு வருஷத்துல நம்ம ஹீரோ ஆளை மாறி இருப்பாரு. நிறைய சிலுவைகள், அதுக்கப்புறம் கடவுளோட பெயர், இது எல்லாத்தையும் அவர் உடம்புல பச்சையும் குத்தி இருப்பாரு. இந்த மாதிரி இருக்கும்போதுதான் ஃபாதர் மைக்கேல் நம்ம ஹீரோவை பாக்குறதுக்காக வராரு. அதாவது எதுக்குன்னா திரும்பவும் அவரோட அழுகுரல் அந்த சர்ச் முழுக்க கேட்டிருக்கு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்கும்போது எனக்கு அந்த கனவுகள் தான் திரும்ப திரும்ப அந்த சாத்தானோட கனவுகள் எனக்கு வந்து வந்து போகுது. அப்பதான் ஃபாதர் மைக்கேல் சொல்றாரு, நீங்க வந்ததுல இருந்து இந்த சர்ச்சை சுத்தியும் ஏதோ ஒரு டார்க்னஸ் பரவறத என்னால உணர முடியுது, அதனால நீங்க இருந்து போறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லுவாரு. ஃபாதர், நீங்க என்ன சொல்றீங்க? நான் ஒரு சாலிட்யூட்ல யாருக்கும் எந்த தொந்தரவு கொடுக்காம தானே இருக்கேன். அது மட்டும் இல்லாம என்கிட்ட இருக்கிற எல்லா செல்வத்தையும் இந்த சர்ச்சுக்காக கொடுத்தேன். இதுக்கு மேல நான் என்ன பண்ணணும்? உன் பெருந்தன்மை எனக்கு புரியுது, ஆனா இங்க நீ இருக்கிறது இந்த சர்ச்சுக்கு தான் ஆபத்து, அதனால நீ இங்க இருந்து கிளம்பிதான் ஆகணும். இங்க பாருங்க ஃபாதர், என்ன தயவு செஞ்சு கெஞ்ச வைக்காதீங்க. நான் அப்படி எங்க போவேன்? உன்னோட வீட்டுக்கு. உனக்கு வெஸ்ட்ல ஏகப்பட்ட லேண்ட்ஸ் இருக்கு, உன்னோட குடும்பம் அங்கதான் இருக்கு, நீ நியாயப்படி அங்க போறதுதான் சரியா இருக்கும். ஆனா நம்ம ஹீரோ முடியாது அப்படின்னு சொல்லும்போது நான் சொல்றத சொல்லிட்டேன், இது எடுத்துக்கிறதும் எடுத்துக்காம இருக்கிறதும் உன்னோட விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாதர் மைக்கேல் அங்க இருந்து போயிருவாரு. இது எல்லாத்தையுமே கேட்டதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அந்த இடத்தை விட்டு அவர் கிளம்புறாரு. அவரோட வீடை நோக்கி அவர் போறத ஃபாதர் மைக்கேலுமே பாப்பாரு. அவருமே என்ன சொல்றாருன்னா இவன் போற அந்த பாதை வழி நிறைஞ்சதா இருக்கும்,
என்னதான் இவன் அமைதியை விரும்பினாலும் இவனுக்கு அமைதி கிடைக்காது அப்படிங்கறதையும் அவர் சொல்றாரு. அந்த மாதிரி நம்ம ஹீரோ காடு மலைன்னு தாண்டி ரொம்ப தூரம் பயணம் பண்ணி மக்கள் வாழ்ற இடத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா நெருங்க ஆரம்பிக்கிறாரு. அந்த மாதிரி அந்த ஊரோட எல்லையிலேயே நிறைய பேர் சேர்ந்த பிணங்களை எரிச்சிட்டு இருப்பாங்க. இதை நம்ம ஹீரோவுமே பார்த்துட்டு அங்கிருந்து போவாரு. இப்படி இவரு அந்த எல்லையை தாண்டி உள்ள வர வர நிறைய பிணங்கள் அங்க இருக்கிற மரங்கள்ல தொங்க விடப்பட்டிருக்கிறது இவர் கவனிக்கிறாரு. ஆனா இவங்க எல்லாம் ஏன் இறந்தாங்கன்னு நமக்கு தெரியல. அப்படி நம்ம ஹீரோ நடந்து போயிட்டு இருக்கும் போது அந்த சமயத்துலதான் ஒரு குதிரை வண்டி அங்க வரும். அதுல ஒரு வயசான தம்பதியுமே இருப்பாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, இங்க இருந்து ரொம்ப தூரம் போகணும், நான் வேணா உனக்கு கொஞ்சம் உதவி பண்றேன். அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்லுவாருன்னா, நீங்க சொன்னதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஆனா நான் என்னோட வழியிலேயே நான் போய்க்கிறேன், ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பி வைப்பாரு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ காட்டுல ஒரு இடத்துல கொஞ்ச நேரம் இருந்து நெருப்ப மூட்டி அந்த இடத்துல ஓய்வு எடுத்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துல ஏதோ ஒரு வித்தியாசமான சத்தம் கேட்கறது இவர் கவனிக்கிறாரு. என்னது அது அப்படின்னு இவர் பார்த்துட்டு இருக்கும் போது அந்த சமயத்துல அவரோட கழுத்துல யாரோ கத்திய வைக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா இவங்க எல்லாருமே வழிபறி திருடர்கள். அவங்க நம்ம ஹீரோவை அடிச்சு போட்டுட்டு அவரோட பேக செக் பண்ணி பாப்பாரு, ஏதாவது காசு இருக்கா அப்படிங்கறத பாக்குறதுக்காக. ஆனா உள்ள மேப்ஸ் அதுக்கப்புறம் பைபிள் இதை தவிர வேற எதுவுமே இருக்காது. அந்த ஸ்கிரால்ஸ்ல நிறைய சிம்பிள்ஸ் இருக்கிறத பார்த்ததும், நீ ஒரு சாசரரா, உன்னால எங்களை கொல்ல முடியுமா அப்படின்னு அவங்க கேட்டு வம்பெழுப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோ, நான் உங்களை கொல்ல மாட்டேன், நான் அமைதியை தேடி போயிட்டு இருக்கேன் அப்படிங்கறத அவர் சொல்லுவாரு. ஆனா அப்படி இருக்க கூடாது, நீ எங்க கூட சண்டை போட்டுதான் ஆகணும், நான் யாரு கூடயும் சண்டை போட மாட்டேன், நான் என்கிட்ட இருக்கிற வயலன்ஸை திறந்து விட்டுட்டு தான் இங்க வந்திருக்கேன், இது உனக்கு அவமானம். ஆனா நாங்க அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்றாங்கன்னா நம்ம ஹீரோவை அடிச்சு அந்த இடத்துல மயக்கப்படுத்துறாங்க. இந்த சமயத்துல தான் நமக்கு ஒரு பிளாஷ்பேக்குமே காட்டுவாங்க. அந்த சமயத்துல நம்ம ஹீரோ ரொம்ப சின்ன பையனா இருப்பாரு. அவரோட கேஸ்டில்ல அவங்க அப்பா அவரோட மூத்த புள்ள மார்க்கஸ்க்கு தான் இந்த ராஜ்யம் சேர போறதாவும், நீ சர்ச்சுக்கு போய் சேவை செய்யணும் அப்படிங்கறத அவர் சொல்லுவாரு. என்னால சர்ச்சுக்கு போய் ஒரு பிரீஸ்ட் எல்லாம் ஆக முடியாது, நீ மரியாதையா அங்க போய் தான் ஆகணும், இல்லைன்னா இந்த கேஸ்ட்ல விட்டு வெளியில போ, உனக்கு எந்த சொத்தும் நிலங்களும் கிடையாது அப்படிங்கறத அவர் சொல்லுவாரு. இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோவும் அந்த இடத்தை விட்டு அவர் ஒரேடியா போயிடுவாரு. அண்ட் இப்படிதான் நம்ம ஹீரோ அவரோட ராஜ்யத்தை விட்டு வந்திருப்பாரு. சரியா வெளியில போறதுக்கான கதவை திறக்கும் போது அந்த டெவில் ரீப்பர் அவரை கொலை பண்றதுக்கு அங்க வந்துரும். கட் பண்ணா இங்க நம்ம ஹீரோக்கு முழிப்பு வருது. அவர் முழிச்சு பார்த்தா அவர் ஒரு குதிரை வண்டியில இருப்பாரு. அவருக்கு ஆப்போசிட்ல நம்ம படத்தோட ஹீரோயின் இருப்பாங்க. அவங்க பேரு மேரிடித். அங்க ஒரு குட்டி பையனும் இருப்பான், அவன் பேரு சாமியல். ஆக்சுவலி இவரை யாரு காப்பாத்திருப்பா அப்படின்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி ஒரு தம்பதியை பார்த்திருப்போமே, அவங்க தான் இவரை காப்பாத்திருப்பாரு. அவர் பேரு வில்லியம். வில்லியம் பத்தி சொல்லணும்னா அவருக்கு மொத்தம் 3 பசங்க. இவங்களோட சேர்த்து மூத்தவன் எட்வர்டுன்னு ஒருத்தர் இருப்பான். அவங்க மனைவி பேரு கேத்தரின். இவங்க ரொம்பவும் அன்பான ஒரு குடும்பம். எந்த அளவுக்குன்னா நம்ம ஹீரோவை ஒரு விருந்தாளியா பார்க்காம தான் ஃபேமிலியில ஒருத்தங்களா பார்ப்பாங்க. நம்ம ஹீரோ அங்க இருக்கிற ஆத்துல போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு இருக்கும் போது அவர் உடம்புல இருக்கிற அந்த சிம்பிள்ஸ சாமியல் அதுக்கப்புறம் மேரிடித் இவங்க 2 பேருமே பார்ப்பாங்க. அதுக்கப்புறமா இவங்க ஒன்னா சேர்ந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் கேத்தரின் கேட்பாங்க, வில்லியம் சொன்னாரு, நீங்க ஒரு ஷிப்போட கேப்டனா இருந்தீங்களாமே? ஆமா, அது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. அப்பனா நீங்க ஸ்பெயின் எதிர்த்து சண்டை போட்டீங்களா? ஆமா, நான் பண்ணேன். நானும் குயின்ஸோட ஆர்மியில இருந்தேன். ஒருத்தரை கொன்னு அவரோட உயிரை எடுக்கிறதுங்கிறது அவ்வளவு சுலபமான காரியம் இல்ல, அது உங்களுக்கே தெரியும் நான் நினைக்கிறேன். ஆனா நம்ம ஹீரோ அதுக்கு என்ன சொல்றாருன்னா, நான் வீட்டுல இருந்ததை விட பேட்டில் ஃபீல்ட்ல இருந்ததுதான் அதிகம், அதனால எனக்கு கொலை பண்றதுங்கிறது ரொம்ப சுலபமா வந்துருச்சு அப்படின்னு அவர் சொல்லுவாரு. இப்ப அதுக்கப்புறமா அந்த நாள் ராத்திரி நம்ம ஹீரோ நிம்மதியா தூங்கிட்டு இருக்கும் போது திரும்பவும் அந்த கனவுகள் அவருக்கு வரும். அதாவது நம்ம ஹீரோ அப்போ அந்த கேஸ்ட்ல விட்டு வெளியில போகும்போது இவங்க அண்ணன் மார்க்கஸ் ஒரு பொண்ணை வம்பிழுத்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. இதை தடுக்கலான்னு நம்ம ஹீரோ போகும்போது அவன் என்ன பண்றான்னா நம்ம ஹீரோவோட கத்தியை வச்சு அவரோட முகத்திலேயே ஒரு கீரலை போட்டுருவான். அது மட்டும் இல்லாம அவனை கூட்டிட்டு போய் அந்த விளிம்புல நிக்க வச்சு, இங்க இருக்கிற எல்லா லேண்டும் என்னோடது, ஏன்னா நான் தான் மூத்தவன், உனக்கு எதுவுமே கிடைக்காது, இங்க இருந்து போயிரு அப்படின்னு தள்ளி விடுவான். ஆனா ஆத்திரத்துல அப்ப நம்ம ஹீரோ அவனை தள்ளி விடும் போது தவறுதலா அந்த பள்ளத்தாக்குள்ள அவன் விழுந்துருவான். அதுக்கப்புறமா அவரு நேரா வில்லியம் கூட போய் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிப்பாரு. நீங்க இவ்வளவு நேரம் எதையோ பாத்துட்டு இருந்தீங்களே, அது என்ன நான் தெரிஞ்சுக்கலாமா? அப்பதான் அவரு ஒரு பெண்டன்ட காட்டுறாரு. அதுல தான் மனைவி அதுக்கப்புறம் மகள் இவங்க 2 பேர்த்தோட போட்டோவுமே இருக்கும். என் வாழ்க்கையோட அர்த்தமே இவங்க 2 பேரும் தான், நீங்க உண்மையிலேயே கொடுத்து வச்சவரு சார் வில்லியம். அப்பதான் வில்லியம் சொல்லுவாரு, மாஸ்டர் கேன், நாங்க ஒரு புது லைஃப் தொடங்குறதுக்காக தான் பயணம் பண்றோம், நீங்க வேணும்னா எங்க கூட ஜாயின் பண்ணிக்கலாமே. அப்பதான் நம்ம ஹீரோ சொல்றாரு, சார் வில்லியம், இது உண்மையிலேயே ஒரு பெருந்தன்மையான வார்த்தை, ஆனா நீங்க யார கூட்டிட்டு போறீங்களோ அவன் அந்த அளவுக்கு நல்லவன் கிடையாது. நான் இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட தவறுகள் செஞ்சிருக்கேன், ஏகப்பட்ட பேரை கொலை பண்ணிருக்கேன், நான் ஒரு ஈவலா இருந்தவன், என்னோட சோல் சபிக்கப்பட்டிருக்கு, சாத்தானோட அந்த கிரியேச்சர்ஸ் என்ன அமைதியை நோக்கி போகாம வழி தவற வச்சுக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி நம்ம ஹீரோ சொல்லும்போது வில்லியம் என்ன சொல்றாருன்னா, மாஸ்டர் கேன், அப்ப நீங்க வழி தவறி போகாதீங்க, எப்பவுமே வழி தவறி போகாதீங்க அப்படிங்கறது அவர் சொல்றாரு. இப்ப அதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில எல்லாருமே அவங்களோட பயணத்தை தொடங்கிட்டு இருக்கும் போது மேரிடித் என்ன பண்றாங்கன்னா நம்ம ஹீரோக்கு அவங்க செஞ்ச ஒரு சில க்ளோத்ஸ் அவங்க கொடுப்பாங்க. அத நம்ம ஹீரோ போடவும் செய்வாரு. அவரோட அந்த ட்ரெஸ் அங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சு போகும். ஓய்வெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறமா இவங்க மேலும் அந்த பாதையை நோக்கி போயிட்டு இருக்கும் போது அந்த சமயத்துல ஏதோ ஒரு விஷயத்தை இவங்க கவனிக்கிறாங்க. இத பார்த்த உடனே நம்ம ஹீரோ, சாமியல் வண்டிக்குள்ள போயிரு, நாங்க போய் பார்த்துட்டு வர்ற வரைக்கும் வெளியில வராதீங்க அப்படிங்கறது அவர் சொல்றாரு. என்னன்னு
என்னன்னு பார்த்தா அங்க இருக்கிற ஒரு இடம் ஒரு மாதிரி செதஞ்ச நிலைமையில இருக்கு. அங்க போய் பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது அங்க ஏகப்பட்ட பேர் இறந்து கிடக்குறாங்க. இதுல குறிப்பா எல்லாரோட கண்கள் எரிஞ்ச நிலைமையில காணப்படும். எட்வர்ட் இதை பார்த்துட்டு இதை யாரு பண்ணிருப்பா அப்படின்னு அவன் கேட்பான். டெவிலை தவிர வேற யாராலையும் இதை பண்ண முடியாது. இது ரொம்பவும் கொடூரமான ஒரு சம்பவம். இவங்க இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கும் போதுதான் அந்த இடத்துல ஒரு கம்பத்தை கவனிப்பாங்க. அந்த கம்பம் பாதியா உடைஞ்சிருக்கும். இங்க ஏதோ ஒண்ணு கட்டி வைக்கப்பட்டிருக்கு. ஆனா அது இதை உடைச்சுக்கிட்டு இங்க இருந்து தப்பிச்சிருக்கு. மேரி டெத் அந்த இடத்த சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்கும் போதுதான் அந்த இடத்துல ஒரு சின்ன பொண்ணு பெத்தவங்களை இழந்து அங்க அழுதுகிட்டு இருக்கிறத அவ கவனிக்கிறா. உடனே என்ன பண்றாங்கன்னா இவங்க அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் அந்த நாள் ராத்திரி அவளுக்கு கொஞ்சம் உணவும் தண்ணியும் கொடுத்து அங்க என்ன ஆச்சு அப்படிங்கிற அந்த விஷயத்தை இவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் ஒரு சூனியக்காரி. அவளை கட்டி போட்டு எரிச்சாங்க. எல்லாருமே அதை பாக்குறதுக்காக வந்தாங்க. ஆனா அவ மேல அந்த நெருப்பு படவே இல்லை. அவளுக்கு எதுவுமே ஆகல. அதுக்கு மாறா அவ சாகிறத பார்க்க வந்த எல்லாரோட கண்களையும் அவ குருடாக்கி அந்த இடத்துல கொலை பண்ணிட்டா. அது மட்டும் இல்லாம அந்த சூனியக்காரியும் அங்கிருந்து தப்பிச்சிட்டா அப்படிங்கறத அந்த குழந்தை சொல்லும். அப்ப கேத்தரின் என்ன சொல்லுவாங்கன்னா அவங்களுக்காக நம்ம ப்ரே பண்ணி ஆகணும். நீயும் எங்க கூட ப்ரே பண்ணு. ஆனா அதுக்கு அந்த குழந்தை இல்ல முடியாது, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் ப்ரே பண்ண மாட்டேன். இவங்க என்ன சொன்னாலும் ப்ரே பண்ண மாட்டேன் அப்படிங்கறத அவ சொல்லுவா. இதை கவனிச்ச நம்ம ஹீரோ எட்வர்ட் உன்னோட சிலுவையை கொஞ்ச நேரம் அந்த குழந்தைக்கு கொடு, அது அவளுக்கு பாதுகாப்பு தரும். இதை கேட்ட உடனே அவனும் அதை கழட்டி தரா. நம்ம ஹீரோவும் இதை இன்னைக்கு ராத்திரி நீ போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி அதை கொடுப்பாரு. இதை பார்த்த உடனே அந்த குழந்தை பயப்பட ஆரம்பிச்சிடும். அது என்ன பண்ணுதுன்னா மேரிடத்தை பார்த்து எங்களுக்கு நீதான் வேணும் அப்படின்னு சொல்லி அவளோட கையை காயப்படுத்தி ஒரு மார்க்க போட்டு விட்டுரும். அதோட முகத்தை பார்த்த உடனே நம்ம ஹீரோ சொல்றாரு இது அந்த விச் அப்படின்னு. அந்த சூனியக்காரி நம்ம ஹீரோவோட கழுத்தை புடிச்சு அந்த டெவில் உனக்காக காத்துட்டு இருக்கு மிஸ்டர் கேன், நீ சாக போற அப்படிங்கறத அது சொல்லும். ஆனா நம்ம ஹீரோ அதை அட்டாக் பண்ணும் போது அந்த சூனியக்காரி அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு அந்த இடத்த விட்டு மாயமா போயிரும். இப்ப அப்படியே கட் பண்ணா இந்த சமயத்துலதான் ஒரு இடத்த காட்டுறாங்க. அது ஒரு சின்ன கிராமம். அந்த இடத்துல இருக்கிறவங்க எல்லாரையுமே கொலை பண்ண ஒரு கும்பல் வந்திருக்கும். அந்த கிராமத்துல இருக்கிற ஆண்களை தவிர எல்லா பெண்களையும் அவங்க சரி பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த சமயத்துலதான் அந்த இடத்துக்கு குதிரையில மாஸ்க் போட்ட ஒரு நபர் அங்க வருவான். அந்த இடத்துல நம்ம ஹீரோவை ஸ்டார்டிங்ல அடிச்சு போட்டுட்டு போயிருப்பானுங்களே அந்த திருடனுங்களுமே அங்கதான் இருப்பாங்க. மேலக்காய்க்காக நிறைய பேரை நான் கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றான். இதை பார்த்த உடனே அந்த நபர் என்ன பண்றாருன்னா அவரோட தலைய புடிச்சு மொத்தமா அவரு ஆளையே உருமாத்துறாரு. அவனோட கண்கள் மொத்தமா இருளாகுது. இப்ப அதே சமயம் இங்க நம்ம பசங்களை காட்டுறாங்க. இவங்க கொஞ்சம் தூரம் பயணம் பண்ணி வந்ததுக்கு அப்புறமா ஒரு இடத்துல தங்கி ஓய்வு எடுக்கலாம்னு நினைப்பாங்க. நம்ம ஹீரோ வந்து உதவி பண்ணிட்டு இருக்கும் போது அப்பதான் அவரு மெரிடெத் கையில இருக்கிற அந்த மார்க்கை வந்து கவனிக்கிறாரு. இது உனக்கு வலிக்குதா அப்படின்னு கேட்கும்போது வலிக்கல, ஆனா இது ஏன் அப்படி பண்ணிட்டு போச்சுன்னா எனக்கு தெரியல அப்படிங்கறத அவங்க சொல்லுவாங்க. இப்ப கட் பண்ணா இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்ட போகுது. நம்ம ஹீரோ அமைதியா தூங்கிட்டு இருக்கும் போது சாமியல் அங்க வந்து இந்த மாதிரி அந்த பக்கத்துல இருந்து பயங்கரமா சத்தம் வந்துட்டு இருக்கு அப்படிங்கறத அவன் சொல்றான். என்னன்னு பார்த்தா அந்த முகமுடி போட்டவனோட ஆட்கள் அங்க இருக்கிற எல்லா பொண்ணுங்களையும் கடத்திட்டு இருக்கான். இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோ நீ உடனே வேகமா போய் உன்னோட அப்பா கிட்ட இந்த இடத்த விட்டு நம்ம சீக்கிரமா கிளம்பணும்னு சொல்லு. சாமியலும் அங்க போறான். வந்து பார்த்தா ஆல்ரெடி அவங்க அங்க வந்துருவாங்க. வில்லியம் எட்வர்ட அடிச்சு போட்டு கேத்ரினையும் மேரிடத்தையும் அவங்க தூக்கிட்டு போக பாக்குறாங்க. வில்லியம் அவங்க கூட சண்டை போட பாப்பாரு, ஆனா அவரால முடியாது. இந்த சமயத்துல சோலமனை கூப்பிடுறதுக்காக திரும்பவும் நம்ம சாமியல் அங்கிருந்து போலாம் அப்படின்னு பாக்குறதுக்குள்ள அவனையும் புடிச்சிருவாங்க. இப்ப அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. உடனே சோலமன் கத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த சத்தத்தை கேட்ட உடனே நம்ம ஹீரோவும் வேக வேகமா வராரு. இந்த சமயத்துல அவங்களோட மாஸ்டர் அந்த இடத்துக்கு வருவான். மெரிடெத் கையில இருக்கிற அந்த மார்க்க பார்த்து இதுதான் நம்ம தேடி வந்த பொண்ணு அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. அவளை அங்கிருந்து கூட்டிட்டு போலாம் அப்படின்னு பாக்குறதுக்குள்ள அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோ இல்ல வேண்டாம் ஒரு நிமிஷம் நில்லுங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா சாமியல புடிச்சு அவனோட கழுத்துல கத்திய வச்சு மிரட்டுறாங்க. உங்களுக்கு என்னதான் வேணும், அவங்க எல்லாரையுமே விட்டுருங்க, நீங்க சொல்றத நான் செய்யறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும் போது நீ என்ன கொல்லணும் அப்படிங்கறத அவன் சொல்லுவான். நமக்கு நல்லாவே தெரியும் நம்ம ஹீரோ வயலன்ஸ விட்டுட்டாரு. இனிமேலும் அவர் வாழ தொட போறது இல்ல, அவர் அமைதியை நோக்கி போறாரு. இத வந்து அவங்க கிட்ட சொல்லும் போது அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த பையனை அங்கேயே கழுத்தை வெட்டி கொலை பண்றாங்க. எல்லாருக்கும் இத பார்த்த உடனே தூக்கி வாரி போட்டுரும். சாமியல அவங்க கொன்னுட்டாங்க. நம்ம ஹீரோ பாக்குறாரு, உனக்கு நான் அமைதியா போக கூடாது, அதுதானே வேணும் அப்படின்னா சரி நான் என்னோட வயலன்ஸை திரும்பவும் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அவங்க கூட சண்டை போடுறாரு. அவங்களை கொன்னு அவங்க கத்திய வச்சு எல்லாரையும் சாகடிக்கிறாரு. ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா எட்வர்ட அந்த இடத்திலேயே வயித்துல கத்திய சொருவி கொலை பண்றாங்க. அது மட்டும் இல்லாம வில்லியமையும் அவங்க கத்திய வச்சு குத்தும் போது இத பார்த்த உடனே நம்ம ஹீரோ செம்ம காண்டாயிருவாரு. ஆத்திரத்துல அவங்களோட எல்லா தலையும் அவர் வெட்டி எடுக்க ஆரம்பிக்கிறாரு. என்னதான் இவர் இப்படி சண்டை போட்டாலும் எல்லாமே கடைசியில வீணா போயிடும். ஏன்னா அவங்க மேனிடத்தை கடத்தி வேக வேகமா அந்த இடத்த விட்டே போயிருவாங்க. நம்ம ஹீரோவால எதுவுமே பண்ண முடியாது. உடனே அவர் திரும்பவும் அந்த இடத்துக்கு வராரு. வந்து பார்த்தா வில்லியம் உயிருக்காக போராடிட்டு இருப்பாரு. கேத்ரினுக்கு பயங்கரமா அடிபட்டு இருக்கும். அவங்களால நகரவும் முடியாது. அந்த சமயத்துல வில்லியம் என்ன சொல்றாருன்னா நீ என்னோட மகளை காப்பாத்தி கொடு, தயவு செஞ்சு என்னோட மகளை காப்பாத்தி கொடு, நான் இன்னும் கொஞ்ச நேரம் தான் உயிரோட இருப்பேன், ஆனா
ஆனா சாகும் தருவாயில நான் உன்கிட்ட சொல்றது என்னன்னா, அந்த கடவுள் மேல ஆணையா நீ என்னோட பொண்ணை காப்பாத்தி கொடுத்தீனா உன்னோட சாபம் நீங்குங்கிறத நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அந்த இடத்துல இறந்துருவாரு. கேத்தரின் என்ன பண்றாங்கன்னா அந்த பெண்டன்ட்ட நம்ம ஹீரோ கையில கொடுத்து நான் இங்கேயே காத்துட்டு இருக்கேன், அவளை காப்பாத்தி கூட்டிட்டு வா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இத பார்த்த உடனே நம்ம ஹீரோ உடனே அவளை காப்பாத்துறதுக்காக தயாராகிறாரு. இந்த மாதிரி அவர் குதிரையை எடுத்துட்டு வேகமா போயிட்டு இருக்கும் போது திரும்பவும் அந்த இடத்துக்கு அவனோட அடியாட்கள் வந்துருவாங்க. ஆனா நம்ம ஹீரோ இந்த தாட்டி அவங்கள சும்மா விடுறதா இல்ல, அவங்க எல்லாரையுமே அந்த இடத்துலயே கொலை பண்ணிட்டு அவரு முன்னேறி போயிட்டு இருப்பாரு. இந்த சமயத்துல அவங்க நிறைய பேரை கடத்தி கூட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. அங்க இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரையும் கொலை பண்ணி அவர் என்ன பண்றாருன்னா அங்க இருக்கிறவங்களை விடுவிக்கிறாரு. ஆனா உள்ள மேரிடுத்து இல்ல. எல்லாருக்கிட்டையும் அந்த பெண்டன்ட்ல இருக்கிற போட்டோவை காட்டி இந்த பொண்ணை நீங்க பாத்தீங்களா, இந்த பொண்ணு எங்க இருக்கா அப்படிங்கறத கேட்பாரு. ஆனா யாருக்குமே தெரியாது. அவங்க இங்க இருந்து தப்பிச்சா போதும்னு அங்க இருந்து கிளம்புறாங்க. உடனே நம்ம ஹீரோவோ அங்க இருந்து கிளம்புறாரு. அந்த இடத்துல ஜோரா மழை பெஞ்சிட்டு இருக்கும். அப்பதான் நிறைய மக்கள் அந்த ஊரை விட்டு போற மாதிரி தெரியுது. என்னன்னு பார்த்தா அந்த கிராமமே மொத்தமா தீ பிடிச்சு எரிஞ்சிட்டு இருக்கும். இது எல்லாத்துக்குமே அந்த மாஸ்க் போட்டா அந்த நபர் தான் காரணம். இவங்களை எல்லாரையுமே இப்படி நிர்கதியா ஆக்கினதும் அவன் தான். இந்த மாதிரி பயணம் பண்ணி நம்ம ஹீரோ ஒரு பாலடைஞ்ச சர்ச்சுக்கு வருவாரு. அங்க வந்து கொஞ்சம் நிம்மதியா கடவுளை வேண்டி பிரார்த்திக்கலாம் அப்படின்னு பார்த்தா அங்க இருக்கிற இயேசுவோட சிலுவையில தலையவே காணும். எந்த மாதிரி அவரு இருந்தாலும் பரவாயில்லன்னு அவர் ப்ரே பண்ணிட்டு இருக்கும் போது இப்ப என்ன ஆகுதுன்னா அவனுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தன் வரான். அவன் வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு வரும்போது நம்ம ஹீரோ அதை தடுக்கிறாரு. ஆனா விசாரிச்சதுக்கு அப்புறமா தான் தெரியுது அவர் இந்த சர்ச்சோட ஃபாதர். அதுக்கப்புறமா அந்த நாள் ராத்திரி ஆயிரும். நம்ம ஹீரோக்கு அங்க தங்குறத தவிர வேற வழி இல்ல. அந்த மாதிரி அங்க தங்கி அவர்கிட்ட இங்க என்னதான் நடக்குது அப்படின்னு கேட்கும்போது மேலன் காய் அப்படின்னு ஒருத்தர் இருக்கான். அவன் எப்ப இங்க வந்தானோ அன்னையில இருந்து ஒவ்வொருத்தங்க வீட்லயும் ஒவ்வொருத்தங்களா இறக்க ஆரம்பிச்சாங்க. ஒவ்வொருத்தங்க குடும்பத்துல நிம்மதிங்கிறது பறி போயிருச்சு. இன்னும் வரைக்கும் இது தொடர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு அவர் சொல்லும்போது நம்ம ஹீரோ மேரிடத்தை கண்டுபிடிக்க முடியாதனால செம்ம காண்டாவாரு. இந்த மாதிரி அவரும் ஆதங்கத்துல பேசிட்டு இருக்கும் போது இப்பதான் அவருக்கு ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. ஒரு நிமிஷம் இரு, அது என்ன சத்தம்? வெளியில அந்த டெவில் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்பதான் அந்த சர்ச் ஃபாதர் சொல்றாரு அந்த டெவில் வெளியில இல்ல உள்ளதா இருக்கு அப்படின்னு. என்னன்னு பார்த்தா அந்த சர்ச்சுக்கு கீழே ஒரு பேஸ்மெண்ட் இருக்கும். அங்க ஏகப்பட்ட மக்கள் உருமாறின நிலைமையில இருப்பாங்க. நம்ம ஹீரோவும் கேக்குறாரு இவங்க எல்லாம் யாரு? இவங்க எல்லாருமே அவனால மாற எல்லாரும் எனக்கு தெரிஞ்சவங்க, என்னோட நண்பர்கள். நான் தான் இவங்களை பத்திரமா இங்க பாதுகாத்துட்டு வரேன். நான் தான் இவங்களுக்கு உணவும் அளிக்கிறேன். இவங்களுக்கு நீ உணவு கொடுக்கறியா? எப்படி கொடுக்கற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும்போது அவன் என்ன பண்றான்னா நம்ம ஹீரோவா அதுக்குள்ள தள்ளி விட்டுருவான். என்ன மன்னிச்சிரு, இன்னைக்கு நீ தான் அவங்களுக்கு உணவு அப்படின்னு சொல்லி அந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டு அங்கிருந்து போறான். உடனே அதுங்க எல்லாமே நம்ம ஹீரோவை சாப்பிட வரும்போது இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோ அவரோட வாளை வச்சு எல்லாத்தையும் அங்க கொலை பண்ண ஆரம்பிக்கிறாரு. மேல இருக்கிற அந்த ஃபாதர் உள்ள என்ன நடக்குது அப்படிங்கறத கேட்டுட்டு இருப்பான். இந்த சமயத்துல அந்த சர்ச்சுக்கு யாரோ வருவாங்க. நம்ம ஹீரோ உள்ள இருக்கிறவங்க எல்லாருமே கொண்டுட்டு இருப்பாரு. ஆனா கொல்ல அங்க நிறைய பேர் வந்துகிட்டே இருக்காங்க. இத பார்த்த உடனே இது வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அங்க இருக்கிற ஒரு கேப்பை பயன்படுத்தி அந்த இடத்தை விட்டு வெளியில தப்பிக்கிறாரு. அந்த மக்களால அதை விட்டு வெளியில வரவே முடியல. வெளிக்காத்து பட்டாலே அவங்களோட உடம்பெல்லாம் வெந்து போகுது. நல்ல வேலை, ஒரு வழியா நம்ம ஹீரோ அங்கிருந்து தப்பிச்சிட்டாரு அப்படின்னு பார்த்தா ஸ்டார்டிங்ல இவர் அடிச்சுட்டு போயிருப்பானுங்களே அந்த 3 பேர், அவனுங்க அந்த இடத்துக்கு வரானுங்க. அவனுங்க என்ன பண்ணிருப்பானுங்கன்னா அந்த சர்ச் ஃபாதரோட தலையை வெட்டி அவனை அந்த இடத்துல கொலை பண்ணிருப்பாங்க. இவன்டா, இவனை ஞாபகம் இல்ல? ஆரம்பத்துல கூட இந்த கோலையா அடிச்சு துரத்தனோமே, இவன் தான் யாரு கூட சண்டை போட மாட்டானே, இவனால என்ன பண்ணிட முடியும்? பயந்தாங்கோலி, நீ உன்னோட வயலன்ஸை விட்டுட்ட, அதை தானே மறுபடியும் சொல்ல போற? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் என்னோட மனசை மாத்திட்டேன். இப்ப என்னோட பாதை எல்லாரையும் கொல்றதுதான் என்னோட நோக்கமே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அங்க இருக்கிறவனுங்களை அந்த இடத்துல வச்சு சாவடிக்கிறாரு. அந்த சமயத்துல அந்த குரூப்ல ஒருத்த மிஞ்சி இருப்பான். அவனை புடிச்சிட்டு போய் அந்த உருமானவங்க இருக்கிற அந்த இடத்துல வச்சு இவளை நீ பாத்திருக்கியா? இவ எங்க இருக்காங்கறத உண்மையை சொல்லு, இல்லைன்னா நீ அவங்களுக்கு இறையாயிருவ அப்படின்னு நம்ம ஹீரோ மிரட்டுவாரு. ஆனா அவன் என்ன சொல்றான்னா அவ செத்துட்டா அப்படிங்கறத சொல்றான். என்கிட்ட பொய் சொல்லாத, நீ எதுக்காக இப்படி பொய் சொல்ற? உண்மையை சொல்லு. சாக போற நேரத்துல யாராவது பொய் சொல்லுவாங்களா? நான் உண்மையை தான் சொல்றேன், அவ இறந்துட்டா அப்படிங்கறத ரொம்ப ஆணித்தரமா அவன் சொல்றான். இத கேட்ட உடனே நம்ம ஹீரோ செம்ம காண்டாகி அவனை அதுக்கு இறையா போட்டுருவாரு. நம்ம ஹீரோக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. இவ்வளவு தூரம் அவன் சொல்லும் போது கண்டிப்பா அவ இறந்துட்டா அப்படிங்கறத அவரும் புரிஞ்சுக்கிறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில அவனுங்க கொண்டு வந்த குதிரையும் எடுத்துட்டு நேரா பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமத்துக்கு வர்றாரு. அந்த மாஸ்க் மேனோட அராஜகம் இந்த கிராமத்துல இன்னும் நடக்கல. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம ஹீரோவை ஒரு மாதிரி வித்தியாசமா பாப்பாங்க. வந்த நம்ம ஹீரோ உடனே என்ன பண்றாருன்னா இருக்கிற எல்லா காசையும் கொடுத்து பயங்கரமா குடிக்க ஆரம்பிப்பாரு. இந்த மாதிரி குடிச்சிட்டு இருக்கும்போது இவரை அங்க இருக்கிற ஒருத்தன் நோட்டீஸ் பண்ணவும் செய்யறான். அவன் பேரு வந்து ஹென்ரி டெல்ஃபோர்ட். அவன் ஃப்ரெண்டு கிட்ட என்ன சொல்றான்னா இது கண்டிப்பா அவர் தான், மாஸ்டர் கேன் தி கிரேட் வாரியர். கண்டிப்பா இவரை நமக்கு உதவி பண்ண முடியும், நான் போய் பேசுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட பேசும்போது இங்க பாருங்க மாஸ்டர் கேன், எங்களுக்கு உங்களோட உதவி தேவை. நீங்க எங்களோட படைக்கு
தலைமை தாங்கணும். எனக்கு தெரியும் இதுக்கு முன்னாடி நீங்க ஒரு பெரிய வாரியரா இருந்தீங்க, ஒரு பெரிய படைக்கு நீங்க கேப்டனா இருந்தீங்க அப்படின்னு அவன் சொல்லும்போது நம்ம ஹீரோ அவனோட சட்டையை பிடிச்சு அது எல்லாம் எப்போ முடிஞ்சு போச்சு, அவளே உயிரோட இல்ல, இதுல நீ நான் சண்டை போட்டா என்ன போடாட்டி எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி அவனை இங்க இருந்து துரத்தி விட்டுருவாரு. இப்ப அதுக்கப்புறமா அந்த நாள் ராத்திரி எல்லாருமே நிம்மதியா தூங்கிட்டு இருக்கும் போது இப்ப என்ன ஆகுதுன்னா அந்த முகமூடி போட்ட மாஸ்டரோட சோல்ஜர்ஸ் அந்த இடத்துக்கு வருவாங்க. அவங்க அங்க வந்து என்ன பண்றாங்கன்னா தூங்கிட்டு இருந்த நம்ம ஹீரோவை தரன்னு இழுத்துட்டு போறாங்க. பார்த்தா அந்த நாள் காலையில இவங்க விட்டு வச்சு நிம்மதியா இருந்த இந்த கிராமமும் இன்னைக்கு நிம்மதியை இழந்துருச்சு. இவங்க இந்த கிராமத்தையே சூறையாட ஆரம்பிச்சுட்டாங்க. அங்க இருக்கிற மக்களை சிலுவையில வச்சு கையில ஆணிய அரைஞ்சு அவங்கள மேல தொங்க விடுறாங்க. அந்த மாஸ்டர் இப்ப அந்த கிராமத்துக்கு வந்திருப்பான். இந்த சமயத்துல நம்ம ஹீரோவை தரன்னு அவன் முன்னாடி இழுத்துட்டு வராங்க. அவனும் நம்ம ஹீரோவை பாக்குறான். நம்ம ஹீரோவோட கண்கள்ல அவனை கொல்லணும் அப்படிங்கிற அந்த வெறி தெரியும். அதை பார்த்துட்டு இவன் என்ன பண்றான்னா இவன் கதையை முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறான். இதை கேட்ட உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா நம்ம ஹீரோவையும் அந்த சிலுவையில வச்சு கையில அந்த ஆணியை இறக்கி பாரபட்சமே பார்க்காம அந்த கம்பத்துல அவங்க தொங்க விடுறாங்க. நம்ம ஹீரோ வழியில துடிக்கிறாரு. அதே நேரத்துல இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா அந்த கிராமத்தையே ஒட்டு மொத்தமா நெருப்ப வச்சு எரிக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாத்தையும் நாசமாக்கிட்டு அவங்க அங்க இருந்து போகும்போது நம்ம ஹீரோவாலையும் இப்ப எதுவுமே பண்ண முடியாது, எல்லாமே முடிஞ்சது அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்கும் போது இப்ப என்ன ஆகுதுன்னா இந்த பொண்ணுங்களை எல்லாம் இவங்க கடத்தி வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த கூண்டோட ஒரு வண்டி அந்த பக்கமா போகும். அந்த வண்டியில நம்ம மேரிடெத் இருக்காங்க. அவங்க வந்து இந்த மாதிரி கிராஸ் பண்ணி போகும்போது நம்ம ஹீரோவை அவங்க கவனிக்கிறாங்க. உடனே சோலமன் சோலமன் அப்படின்னு கத்தும்போது நம்ம ஹீரோக்கு இந்த குரல் எங்கேயோ கேட்ட மாதிரி தெரியும். திரும்ப சோலமன் அப்படின்னு கத்தும்போது அவரு பாக்குறாரு மேரிடெத் இங்க உயிரோட இருக்காங்க. ஆனா அவங்க அங்கிருந்து அவங்கள கூட்டிட்டு போயிடுறாங்க. இத பார்த்த உடனே நம்ம ஹீரோ கடவுளே உன்னை கிஞ்சி கேக்குறேன் என்ன காப்பாத்து, நான் இங்க இருந்து தப்பிக்கணும்னு சொல்லி அவர் என்ன பண்றாருன்னா அவரோட கைகளை ஆணியால வச்சு அடிச்சிருப்பாங்க இல்லையா, அதையும் மீறி அவரோட கைய வந்து வெளியில எடுக்கிறாரு. இந்த மாதிரி அந்த கட்டை அவுத்ததும் போத்துன்னு கீழே விழுந்துருவாரு. என்னதான் இவரு அதுல இருந்து வெளியில வந்தாலுமே இவரோட உடம்புல சுத்தமா எனர்ஜிங்கிறதே இல்ல. இவங்களை சுத்தி ஆட்களை இவங்களை கொல்றதுக்காக நிக்கிறாங்க. இப்ப என்னதாண்டா பண்றது அப்படின்னு யோசிக்கும் போது அந்த இடத்துக்கு வந்த ஹென்றி அவங்களோட ஆளுங்களையும் கூட்டிட்டு வந்து அவங்க எல்லாரையுமே அங்க கொல்றான். அது மட்டும் இல்லாம அவன் நம்ம ஹீரோவை பார்த்த உடனே அவருக்கு உதவி பண்றான். இப்ப கட் பண்ணா நம்ம ஹீரோ மயக்கத்துல இருந்து எந்திரிக்கிறாரு. பார்த்தா அவர் இப்போ ஒரு குகைக்குள்ள இருப்பாரு. அவருக்கு வைத்தியம் பார்த்தா அந்த பாட்டிமா அவனுக்கு இப்ப பூர்ணமா குணமாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க. நம்ம ஹீரோவும் மெதுவா எந்திரிக்கிறாரு. அவரோட கையில இருக்கிற கட்டை ஊத்து பார்த்தா அவரோட காயம் அந்த அம்மா சொன்ன மாதிரியே மொத்தமா குணமாயிரும். அந்த இடத்துல அவரால் இப்ப எதையும் ரொம்ப சுலபமா பிடிக்க முடியும். அண்ட் அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ இவங்க எல்லாரும் கூட சேர்ந்து இத பத்தி விலாவரியா பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த மேலன்காய் எப்போ இந்த இடத்துக்குள்ள வந்தானோ அப்போல இருந்து எங்க எல்லாரோட நிலத்தையும் புடுங்கிட்டான், எங்களோட நிம்மதியை அவன் பறிச்சுட்டான். அப்புறம் அந்த மாஸ்க் மேன் அவன் மேலன்காயோட அடியால் அவன் ஒருத்தர் தொட்டா போதும் அவங்க எல்லாருமே அவனோட அடிமை வீரர்களா மாறிடுவாங்க. அந்த மேலன்காய் எங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? அது பெரிய சீக்ரெட் எல்லாம் ஒண்ணும் இல்ல, அவன் ஆக்ஸ்மத் கேஸ்டல்ல தான் இருக்கான் அப்படின்னு அவன் சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு ஆச்சரியமா இருக்கு. இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்ல, இதுல என்ன வாய்ப்பே இல்ல, உனக்கு அதை பத்தி ஏதாவது தெரியுமா? எங்க அப்பா தான் அந்த கேஸ்டலுக்கே ராஜா, நான் அங்கதான் வளர்ந்தேன், அங்க இப்ப யாரும் ராஜாவா இல்ல அப்படின்னு அவன் சொல்லும்போது நம்ம ஹீரோ அப்பனா என்னோட அப்பா இறந்துட்டாரா, இதுக்கு மேலேயும் நான் பொறுமையா இருக்க விரும்பல, எல்லாரும் வாங்க அவங்க அவங்களோட ஆயுதங்களை எடுங்க, நம்ம இப்பவே அங்க போறோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிளம்பும் போது ஆனா நம்ம கொஞ்சம் பேர் தான் இருக்கோம். அட என்னடா நீ இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஆட்களை மட்டுமே வச்சு நான் சண்டை போடுறத நீ பாத்திருக்க, ஆனா நம்மளால முன்வாசல் வழியே எப்படி போக முடியும்? நீங்க மறந்துட்டீங்களா? நான் அங்கதான் பிறந்து வளர்ந்தேன், எனக்கு அங்க போறதுக்கு நிறைய வழிகள் தெரியும் அப்படிங்கறத நம்ம ஹீரோ சொல்லுவாரு. இப்ப கட் பண்ணா ஆக்ஸ்மத் கேஸ்டல காட்டுறாங்க. அந்த வீரர்கள் கைதிகளை கூட்டிட்டு அங்க உள்ள வந்த உடனே அந்த ஃப்ரண்ட் கேட்டை அவங்க இறுக்கமா மூடுவாங்க. யாராலையுமே அதை ஓபன் பண்ணி உள்ள வர முடியாது. ஆனா பார்த்தா உள்ள ஒரு டனல் இருக்கும். அந்த மூடிய திறந்துட்டு நம்ம ஹீரோவும் மத்தவங்களும் அதுக்குள்ள வராங்க. நம்ம ஹீரோவும் பாக்குறாரு, கடவுளே இதுவா என்னோட வீடு, நீ இங்கேயா வளர்ந்த? ஆமா பார்க்கவே கொடூரமா இருக்கு. இந்த மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கும்போது இப்ப இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துக்கு அந்த சூனியக்காரி குழந்தையா மாறி இருப்பா இல்லையா, அவ அந்த இடத்துக்கு வரா. பரவாயில்லையே உன்னோட வீட்டுக்கு நீ திரும்பவும் வந்துட்டு போல சோலமன் கேன் அந்த மாதிரி சொல்லி அவ என்ன பண்றான்னா அந்த மண்டையோட்ட நம்ம ஹீரோவை நோக்கி எரியும் போது நம்ம ஹீரோ அவரோட கத்திய அவளை நோக்கி எரிவாரு. அது என்ன ஆகுதுன்னா அவளோட நெஞ்சிலேயே சொருவி தெரிச்சு போய் விழுவா. இப்ப இந்த சமயத்துல அந்த சோல்ஜர்ஸ் எல்லாருமே அங்க வந்துருவாங்க. இவங்களும் என்ன பண்றாங்கன்னா அவங்களோட சண்டை போடுறாங்க. நம்ம ஹீரோவை என்ன பண்றாருன்னா ஒவ்வொருத்தரா கொலை பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி இவங்க சண்டை போட்டுட்டு இருக்கும்போது இப்ப இந்த சமயத்துல அந்த முகமுடி வீரன் அந்த இடத்துக்கு வரான். அவன் கூட போய் எல்லாரும் சண்டை போட ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அவங்க எல்லாரையும் அவன் கொன்னுகிட்டு வரான். அவன் நேரா ஹென்றி கொல்ல வரும்போது உடனே நம்ம ஹீரோ அவனை தள்ளி விட்டு அதை தடுக்கிறாரு. ஹென்றி எல்லாரையும் கூட்டிட்டு உள்ள போ, நம்மளால இதை ஜெயிக்க முடியாது அப்படின்னு அவர் சொல்லவும் செய்வாரு. இதை கேட்ட உடனே எல்லாருமே உள்ள போயிருவாங்க. நம்ம ஹீரோ அவன் கூட சண்டை போட்டுட்டு இருப்பாரு. ஆனா அவரால் சுத்தமா முடியாது. ஒரு கட்டத்துல அவன் நம்ம ஹீரோவை தள்ளி விடும்போது
போகும்போது அவரு நேரா ஒரு டோர்ல போய் விழுவாரு. திரும்பவும் அவன் கத்தி எடுத்துட்டு அந்த இடத்துக்கு வரான். உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அந்த டோரை ஓபன் பண்ணி அதுக்குள்ள போய் அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகுறாரு. ஆக்சுவலி அது வந்து ஒரு சுரங்க பாதை. அது வழியா அவர் போகும்போது அங்கேயும் நிறைய சோல்ஜர்ஸ் அவர் தாண்டி போவாங்க. நம்ம ஹீரோ அவங்க கிட்ட இருந்து மறைஞ்சு அந்த கேஸ்டலோட பாதாள சிறை இருக்கிற அந்த இடத்துக்கு வருவாரு. பார்த்தா அங்க ஏகப்பட்ட கைதிகள் இருக்காங்க. நம்ம ஹீரோவும் ஒவ்வொருத்தங்களா ரிலீஸ் பண்ணி மேரிடெத் இருக்காங்களான்னு அவர் பாக்குறாரு. ஆனா அங்க அவங்க இல்ல. இப்ப இந்த சமயத்துல எல்லாருமே அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிருவாங்க இல்லையா? ஆனா ஒரே ஒரு வயசானவர் மட்டும் அந்த இடத்த விட்டு போவே மாட்டாரு. எங்க பாருங்க பெரியவரே, எல்லாருமே இங்க இருந்து போயிட்டாங்க, நீங்க ஏன் போக மாட்டீங்க? அவரோட கைகள்ல விலங்கு போடப்பட்டிருக்கும். நம்ம ஹீரோவும் அத வந்து அவுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது, என்னால இங்க இருந்து போக முடியாது, நீ என்னதான் என்னோட கட்டை அவிழ்த்தாலுமே நான் இங்க இருந்து போக மாட்டேன் அப்படிங்கறத அவர் சொல்றாரு. என்ன உளறீங்க? எல்லாருமே இங்க இருந்து தப்பிச்சு போறாங்களா, உங்களுக்கு போனதா என்ன? ஏன்னா இது என்னோட வீடு அப்படிங்கறத அவர் சொல்றாரு. என்னன்னு பார்த்தா அந்த வயசான நபர் வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோவோட அப்பா, ஆக்ஸ்மவுத் கேஸ்டலோட ராஜா. அப்பா சாலமன், நீயா? எங்க நான் இனி உன்னை பார்க்கவே மாட்டேனோன்னு தவிச்சிட்டு இருந்தேன். நல்ல வேளை நீ வந்துட்ட, என்ன மன்னிச்சிருங்கப்பா. அன்னைக்கு நான் அப்படி அங்கிருந்து போயிருக்க கூடாது. அது மட்டும் இல்லாம அண்ணனையும் நான் அங்கிருந்து தள்ளி விட்டு அவனை சாகடிச்சிருக்க கூடாது. நான் பெரிய பாவம் பண்ணிட்டேன் அப்படிங்கறத சொல்லும் போது, உங்க அண்ணன் சாகல, என்ன சொல்றீங்க நீங்க? அப்படின்னா அவன் உயிரோட தான் இருக்கானா? அவன் எங்க இருக்கான்? கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும், அவன் நல்ல வேளை உயிர் பொழைச்சிட்டான். இது கடவுளால எல்லாம் கிடையாது. இல்ல எனக்கு புரியல. அவன் மலையில இருந்து கீழே விழுந்ததுல பயங்கரமா அவனுக்கு அடிபட்டது. அவனோட முகம் ரொம்ப செதஞ்ச நிலைமையில இருந்தது. நான் அவனை கூட்டிட்டு போய் பார்க்காத டாக்டர்ஸ் இல்ல, வேண்டாத தெய்வங்கள் இல்ல, ஆனா யாராலையும் எந்த பிரயோஜனமும் இல்ல. அந்த சமயத்துல தான் நான் அந்த சாசரரை இங்க கூட்டிட்டு வந்தேன். என்னது, மேலக்காய நீங்க தான் இங்க கூட்டிட்டு வந்தீங்களா? அவனும் மார்க்கஸ உயிரோட கொண்டு வந்தான். ஆனா பழைய மார்க்கஸா அவன் வரல. அவன் ரொம்பவே மாறிட்டான். அவனோட ஃபேஸ் ரொம்ப டேமேஜ் ஆனனால அவன் ஒரு மாஸ்க் பின்னாடி ஒளிஞ்சு வாழ ஆரம்பிச்சான். சோ அந்த மாஸ்க் மேன் வேற யாரும் இல்ல, அது நம்ம மார்க்கஸ் தான். சரிங்கப்பா, அது என்னவா வேணா இருக்கட்டும், இப்ப நான் உங்களை இருந்து இங்க காப்பாத்தி கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ என்னதான் பண்ணாலும் அந்த சங்கிலியை உன்னால எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா அது எந்த அளவுக்கு இரும்பால செய்யப்பட்டிருக்கோ அதே அளவுக்கு அவனோட மேஜிக்காலையும் இது வந்து போடப்பட்டிருக்கு. இப்ப நான் என்னதான் பண்ணி உங்களை இங்க இருந்து காப்பாத்துறது? உன்னால எதுவும் பண்ண முடியாது சாலமன். அப்படின்னு எனக்கு ஏதாவது பண்ணணும்னா நீ என்ன கொன்று அப்படின்னு சொல்லி அவரோட துப்பாக்கி எடுத்து அவரு கையிலேயே கொடுத்து அவரை கொல்ல சொல்றாரு. நம்ம ஹீரோ இதை பார்த்த உடனே முடியவே முடியாதுன்னு சொல்லிடுவாரு. ஆனாலும் அவங்க அப்பா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணும்போது நம்ம ஹீரோக்கும் வேற வழி இல்ல, அந்த ட்ரிகரை அழுத்தி அவங்க அப்பாவை அவர் சாகடிக்கிறாரு. இப்ப அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ அந்த ஸ்வாடை எடுத்துட்டு நேரா அரண்மனை இருக்கிற அந்த இடத்துக்கு போறாரு. அந்த மாதிரி போய் அவர் அந்த கதவு திறக்க ட்ரை பண்ணும்போது அவருக்கு பின்னாடி அங்க இருக்கிற எல்லா சோல்ஜர்ஸும் வந்துருவாங்க. இவருமே அவங்க கூட சண்டை போட தயாரா இருக்கிற வேலையில தான் அந்த கதவு தானா ஓபன் ஆகுது. என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல அந்த மேலன்காய் இருக்கான். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயினுமே அங்கதான் இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சாலமன் இல்ல வேண்டாம், இது ஒரு ட்ராப் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நீ வந்துட்டியா சாலமன் கேன்? என்னோட அப்பாவோட சிம்மாசனத்துல உட்கார்றதுக்கு எந்த ஒரு அருகதையும் உனக்கு இல்ல. மரியாதையா நீ அங்கிருந்து எந்திரி. உங்க அப்பா ஒரு குழந்தை, அவர் எதோட விளையாடுறோன்னு தெரியாமலே டெவில் கிட்ட ஒரு டீல வச்சுக்கிட்டாரு. அதுலதான் உன்னோட சோலும் சபிக்கப்பட்டது. இப்ப நீயும் உங்க அப்பா உயிரை விட்ட மாதிரியே நீயும் உன்னோட உயிரை விட போற அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ மரியாதையா நீ எந்திரி அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாருன்னா கதையை எடுத்து அவனை அட்டாக் பண்ண போவாரு. ஆனா அவன் அந்த இடத்த விட்டு மறைஞ்சிருவான். இப்ப இந்த சமயத்துல நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா வேகமா போய் மேரிடெத்தை அடைச்சு வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த போட்டை வந்து உடைக்கிறாரு. நீ எதுக்காக இப்படி பண்ண? அந்த டெவில் உன்னை பிடிக்கிறதுக்காக வந்துரும். யாரு வந்தாலும் உன்னை இங்கிருந்து நான் காப்பாத்தி கூட்டிட்டு போவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும் போது அந்த இடத்துக்கு வந்த மார்க்கஸ் நம்ம ஹீரோவோட ஷோல்டர்லயே அவன் கத்தியை வந்து இறக்கிடுவான். நம்ம ஹீரோக்கு இதனால பயங்கரமா தோள்பட்டையில காயம் ஏற்பட்டுரும். இருந்தாலும் அவன் வந்து விடுற மாதிரியே தெரியல. அவன் என்ன பண்றான்னா நம்ம ஹீரோ கூட சண்டை போட தான் வரான். மார்க்கஸ் சொன்னா கேளு, நான் பேசுறத உன்னால கேட்க முடியும், நான் நம்புறேன், நான் உன்னோட தம்பி, இதை பத்தி நம்ம பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது அவன் அதை காதுல கூட வாங்காம அவர் கூட சண்டை தான் போடுறான். இந்த சமயத்துல நம்ம ஹீரோயினும் அந்த கூண்டை விட்டு தப்பிச்சிருவாங்க. எங்க உன்னோட மாஸ்டர்? அந்த மேலன்கா எங்க? கோலையே, நிழல்ல இருந்து வெளியில வா. நான் எதுக்கு உன்னை பார்த்து பயப்படணும்? ஆக்சுவலி உன்னை இங்க வர வச்சதே என்னோட மாஸ்டர் தான். அவரு உன்னை கூட்டிட்டு போறதுக்காக எதை வர வச்சிருக்காருன்னு பாரு. என்னன்னு பார்த்தா அது ஒரு மிகப்பெரிய மான்ஸ்டர். நம்ம ஹீரோக்கு இதை பார்த்த உடனே தூக்கி வாரி போடுது. மார்க்கஸ், நம்ம அப்பா இறந்துட்டாரு, இனி நீதான் இந்த இடத்துக்கு ராஜா. மேலக்காயால உன்னால கண்ட்ரோலே பண்ண முடியாது, நீ திரும்பவும் சுயநனவுக்கு வரணும் அப்படின்னு சொல்லும் போது அவன் என்ன பண்றான்னா திரும்பவும் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணி அவரோட கழுத்தை பிடிச்சு நெருக்க ஆரம்பிப்பான். நம்ம ஹீரோவால சுத்தமா முடியல. அவரு அவனோட மாஸ்க் கழட்டும் போதா தெரியுது அவனோட முகம் எந்த அளவுக்கு சேதமாயிருக்கு அப்படிங்கிறது. இருந்தாலும் அவன் சும்மா விடுற மாதிரி இல்ல. நம்ம ஹீரோவை அந்த இடத்துல வச்சு கொலை பண்ணலாம் அப்படின்னு வரும்போது நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அந்த நெருப்பை எடுத்து அவன் மேல பத்த வச்சு விட்டுருவாரு. இதை எல்லாத்தையுமே ஓரமா நின்னுட்டு இருந்த நம்ம ஹீரோயினை மேலக்காய் அங்க இருந்து கூட்டிட்டு போறான். என்னதான் உடம்புல நெருப்பு பத்திக்குச்சுனாலும் அவன் இதை லேஸ்ல விடுற மாதிரி தெரியல. திரும்பவும் நம்ம ஹீரோ கூட அவன் சண்டை போட்டுட்டு இருக்கான். அதே சமயம் இங்க மேலக்காய் என்ன பண்றான்னா உன்னோட இன்னோசென்ட் பிளட் தான் தேவை அப்படின்னு சொல்லி அவளோட கையை கிழிச்சு
வச்சு அந்த ரத்தத்தை அந்த பெரிய கண்ணாடி மேல அவன் தெளிக்கிறான். இதனால என்ன ஆகுதுன்னா அந்த சீல் கொஞ்சம் கொஞ்சமா பிரேக் ஆகுது. எங்க நம்ம ஹீரோ வேற வழியே இல்லாம மார்க்கஸ அந்த இடத்துல கொலை பண்றாரு. இதோட அவ்வளவுதான், மேலன்காயை மட்டும் இனி சமாளிச்சா போதும் அப்படின்னு பார்த்தா இப்ப என்ன ஆகுதுன்னா அந்த சீல் மொத்தமா பிரேக் ஆகி நரகத்துல இருந்து வந்த அந்த மான்ஸ்டர் வெளியில வந்துரும். நம்ம ஹீரோக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. அவரால என்ன பண்ண முடியும்? அவரோட சைஸ் என்ன, அதோட சைஸ் என்ன? கடவுளே, உன்னை தவிர வேற யாராலையும் என்ன காப்பாத்த முடியாது அப்படின்னு சொல்லி அது கரெக்டா இவர் அட்டாக் பண்ண வரும்போது இவர் அது கிட்ட இருந்து தப்பிச்சு ஓட பாக்குறாரு. இவர் எங்க ஓடினாலும் அது விடுற மாதிரி தெரியல. ஒவ்வொரு செகண்டும் அவர் அதை கொல்லதான் பாக்குது. இந்த சமயத்துல வேகமா நம்ம ஹீரோ வந்து, எங்க பாரு மேலன்காய், அவளை விட்டு அவளை போக விடு, அவளுக்கு பதிலா நீ என்னோட சோலை வேணா எடுத்துக்கோ அப்படிங்கறத நம்ம ஹீரோ சொல்லுவாரு. பின்னாடியே அந்த மான்ஸ்டர் அவரை நோக்கி வருது. இவகிட்ட அப்படி என்ன இருக்கு? இவளுக்காக உன்னோட சோலையே நீ தரேன்னு சொல்ற? ஏன்னா நான் அவங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கேன், நான் அதை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி அவன் கரெக்டா நம்ம ஹீரோயினை கொல்ல வரும்போது நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா கன்னை எடுத்து அவனோட நெத்தி போட்டுலயே ஷூட் பண்றாரு. இதனால அவனோட ரத்தம் அந்த கண்ணாடி மேல பட பின்னாடி இவரு கொலை பண்ண வந்த அந்த மான்ஸ்டர் அதோட எல்லா பவரும் செயலிழந்து போய் திரும்பவும் அது எங்க இருந்து வந்ததோ அதே இடத்துக்கு அது போக பாக்குது. இந்த சமயத்துல அதுல நம்ம ஹீரோவும் வசமா மாட்டிப்பாரு. மேலக்காயும் அதுக்குள்ள போயிருவான், பின்னாடியே அந்த மான்ஸ்டரும் அதுக்குள்ள போயிரும். ஆனா நம்ம ஹீரோ அந்த இடத்துல இறந்து போயிருவாரு. இத பார்த்த உடனே மேரிடேத் ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. இனி எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு நாம பார்த்துட்டு இருக்கும் போதுதான் நம்ம ஹீரோக்கு உயிர் வந்துரும். ஆனா இது எப்படி? உன்னோட அப்பா தான் சொன்னாரு, உன்னை நான் காப்பாத்தினா மட்டும்தான் என்னோட சாபம் என்னை விட்டு போகும் அப்படின்னு. அவர் சொன்ன வாக்கு பழிச்சிருச்சு. என்னோட சோலும் இப்ப ஃப்ரீ ஆயிருச்சு. இப்போ எல்லா பிரச்சனையுமே ஒரு வழியா முடிஞ்சிருச்சு. ஹென்ரியும் அந்த இடத்துக்கு வருவான். அவன் என்ன சொல்றான்னா அந்த சோல்ஜர்ஸ் எல்லாருமே திரும்பவும் பழைய நிலைமைக்கு மாறிட்டாங்க, நாம இதுல ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கறத அவன் சொல்றான். இப்ப அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ இறந்த தான் அப்பா அதுக்கப்புறம் அண்ணன் இவங்க 2 பேரையும் புதைச்சு அவங்களுக்கான அந்த வாக்குறுதியை அவர் வந்து கொடுக்கறாரு. நான் சொன்ன மாதிரியே மேரிடத்தை காப்பாத்தி அவங்க அம்மா கிட்ட ஒப்படைச்சிட்டேன். அந்த டீமனும் போயிருச்சு. என்னதான் என்னை விட்டு அந்த சாபம் போனாலும் ஒரு ஈவலை இவ்வளவு சுலபமா நம்மளால டிஃபீட் பண்ண முடியாது. எனக்கு தெரியும் நான் இன்னும் சண்டை போடணும்னு. என்னோட பர்பஸ் என்னங்கறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த உலகத்தை இருள மூழ்கடிக்கிற அந்த சாசரர்ஸ் கிட்ட இருந்தோ விச் கிராஃப்ட்ஸ் கிட்ட இருந்தோ மக்களை காப்பாற்ற வேண்டியதுதான் என்னோட பொறுப்பு. அதை நான் பண்ணிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோங்கிறது கிளம்புறதோட இந்த படம் வந்து முடிவடையுது. அண்ட் எப்படி இருந்தது? இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம கமெண்ட்டும் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி போடப்பட்ட எல்லா வீடியோஸையும் பாருங்க. அதெல்லாம் நல்லா இருந்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல மீண்டும் சந்திக்கலாம்.